அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். என்ன மேகலா, அப்பையில இருந்தே என்ன புதுசா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இல்ல, செல்வி சொன்ன மாதிரி என் மேல உனக்கு எவ்வளவு பாசம். உன்னையும் இந்த குடும்பத்தையும் விட்டா எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யார் இருக்காங்க சொல்லு? சின்ன வயசுல இந்த குடும்பத்துல நான் அடைக்கலம் ஆகாம இருந்திருந்தா இந்நேரம் அனாதையா எங்க எப்படி இருந்திருப்பனோ. இத பாசம்னு சொல்றதை விட விசுவாசம்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரை கொடுக்க கூட தயங்கவே மாட்டேன். சரி, நான் வெந்நீர் ரெடி ஆயிடுச்சான்னு பாத்துட்டு வந்து கூப்பிடுறேன். நீ காஃபி சாப்பிடு. கனவுல என் உயிரை எடுத்த ஆளு நிஜத்துல உயிரை கொடுக்கறேங்கிறா. மேகலா, வெந்நீர் ரெடி ஆயிடுச்சு, வா ஆவி பிடிக்கலாம். தோ வந்துட்டேன். டேய் மச்சான், ஃபீவர் எப்படா இருக்கு? குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஃபீவர் குறைஞ்சிருச்சு, குளிருது, அதான் நடுங்கிற மாதிரி இருக்கு. சரி, முதல்ல ஏந்திரிச்சு உட்காரு. நான் போய் சாப்பிட்டுட்டு உனக்கும் டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆமா, நான் உனக்கு பிரெட் வாங்கிட்டு வரட்டுமா, இட்லி வாங்கிட்டு வரட்டுமா? இட்லி வேணாண்டா, பிரெட் வாங்கி வரியா? ஆமா, ஃபீவருக்கு பிரெட் தான் நல்லது. நான் பிரெட் வாங்கிட்டு அப்படியே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன். பிரெட்டை பால்ல தொட்டு சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, சரியா? யாரு? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க படுங்க. நீங்க உட்காருங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த நேத்து நைட்டு கீதா சொன்னா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப ஃபீவர் எப்படி இருக்கு? நேத்து இருந்ததுக்கு பெட்டர், இனி கொஞ்சம் பரவாயில்ல. ஃபீவர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? கீதா பார்த்து சொல்லி அனுப்பியிருக்கா. என்ன மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ்ல வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் வேலையில் சேர்ந்து கொஞ்ச நாள்லயே உடம்பு சரியில்லை லீவ் போட முடியுமா? இந்த ஃபீவர்லாம் சாதாரணங்க. ஆமா, மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்கல்ல? டாக்டர் என்ன ஃபுட் எடுத்துக்க சொன்னாங்க? பிரெட்டா இட்லியா?
அடடே வாங்க வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான். அப்படியா? இவன் இட்லி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏய். நேத்து ராத்திரியில இருந்து வெறும் வயித்தோடயே இருக்கான். மாத்திரையை மட்டும் கொடுங்கறான். வெறும் வயித்தோட மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லி கொஞ்சம் சாப்பிட வைங்க. சரி, அந்த பால் பாக்கெட்டை கொடுங்க. இந்தாங்க. இதான் சாக்குன்னு போட்டு கொடுக்குறியாடா? நாங்கெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட மச்சான். இப்ப பாத்தியா, நில்லுன்னா நிப்ப, உட்காருனா உட்காருவ. அந்த பிரெட் பாக்கெட்டை கொடுங்க. எங்க உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? முதல்ல இந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பாலை குடிங்க. புடிங்க. புடிங்க. வெந்நீர் வச்சிருக்கேன், அப்புறமா அதுல மாத்திரையை சாப்பிடுங்க. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. இப்ப எங்க அம்மா இருந்தாங்கன்னா என்னை இப்படிதாங்க கவனிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் எத்தனையோ தடவை உடம்பு சரியாம படுத்திருக்கேன். மாத்திரை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க கூட யாரும் இல்லைங்க. பால் ஆறிட்டா நல்லா இருக்காது. முதல்ல பிரெட்டை சாப்பிடுங்க. இன்னொன்னு மாத்திரை ஏய், சாப்பிடுங்க. மாத்திரை எங்க? இதோ வச்சிருக்கேன். கிச்சன்ல வெந்நீர் வச்சிருக்கேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்தாங்க. கரெக்டா வயிற்றுக்கு ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிடணும். இந்தாங்க. அக்கா, நீ எப்பத்துல இருந்து நர்ஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்ச? அது வந்து நேத்து நீ இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இங்க வந்தா இவர் ஒண்ணுமே சாப்பிடாம அப்படியே கிடக்குறாரு. அதான் நான் பால் காய்ச்சி சிவாக்கு தானே உடம்பு சரியில்லை, உனக்கு என்ன பேச்செல்லாம் திக்குது திணறுது? சிவா, இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நான் வேணா இப்பவே ரெடியா ஆபீஸ்க்கு வந்துடுறேன். அதுக்குள்ள ஆபீஸ் போக என்ன அவசியம்? இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போய்க்கலாம். அப்புறம் என்ன, நர்ஸ் மேடமே சொல்லிட்டாங்க, நீங்க இன்னைக்கு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வந்தா போதும். பரவாயில்லைங்க, சும்மா தானே படுத்திருக்க போறேன். டேய், உன் கடமை உணர்ச்சிக்கு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுறா. அக்கா, நீ சிவாவை பார்க்க தான் வரேன்னு சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஏன் என்கிட்ட முக்கியமான வேலை இருக்குன்னு போய் சொல்லிட்டு வந்த? ஓ, சிவாவை பாக்குறது கூட உனக்கு முக்கியமான வேலை தான் இல்ல? சரி, போலாம் வா. போலாம் போலாம். சிவா, பாத்து டேக் கேர். சரிங்க, வரேன். ஓகே. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான்.
சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சாரதா, என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இத பார், தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. என்னது? நான் குழப்பிக்கிறேனா? என்னங்க பேசுறீங்க நீங்க? பாத்தீங்கல்ல சீதாவும் கீதாவும் அந்த சிவாவை எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாங்கன்னு. இதுக்கு பேரு விட்டு கொடுக்காம பேசுறது இல்ல, அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்போ சீதாவும் கீதாவும் சொல்றதெல்லாம் நியாயம்னு ஒத்துக்கிறீங்களா? சாரதா, சீதா கீதா ஒன்னும் விபரம் தெரியாத பொண்ணுங்க இல்ல. அதுலயும் சீதா அந்த சின்ன வயசுலயே தான் தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியில கூட்டிக்கிட்டு வந்து வளர்த்து ஆளாக்குன ஒரு பொறுப்பான பொண்ணு. அதனால அவங்க விஷயத்துல அவசரப்பட்டு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க நீங்க? அவங்க கையில புடிச்சிட்டு இருக்கிறது பாம்பா விழுதான்னு தெரியாம நானே துடிச்சிட்டு இருக்கேன். இப்ப போய் பொறுமையா இருன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சாரதா, நம்ம வளர்ப்பு தப்பா ஆகாது. முதல்ல அந்த நம்பிக்கை உனக்கு வேணும். சில நேரங்கள்ல பிறந்ததே தப்பா மாறிடுது, அப்புறம் வளர்ப்பை எப்படிங்க நம்புறது? இத பார், பைக்கு திருடி வாழ்ந்துகிட்டு இருந்த சிவா நம்ம சீதா பேச்ச கேட்டு திருட்டு தொழிலை விட்டுட்டு திருந்தி வாழ ஆசைப்படுறான். ஆனா கீதா அவங்க ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்து உதவி பண்ணிருக்கா. இதெல்லாம் நம்ம வளர்ப்புல பெருமை சேர்க்கிற விஷயம். இத நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டு புலம்பிட்டு இருக்கிய. நீங்க இப்ப கிடைக்கிற சந்தோஷத்தை மட்டும் பாக்குறீங்க, ஆனா நான் இதனால சீதா கீதாவோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு பயப்படுறேங்க. உன்னுடைய பயம் தேவையில்லாதது சாரதா. இல்லங்க, ஒரு தாய்க்கு பொண்ணுங்களோட வாழ்க்கைய பத்தின நியாயமான பயங்க. ஒருவேளை சீதாவும் கீதாவும் சிவாவோட விஷயத்த மறைக்காம நம்ம கிட்ட சொல்லிருந்தாங்கன்னா என் மனசுல இந்த பயம் வராம கூட இருந்திருக்கும். எப்ப பிள்ளைங்க பெத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோ அப்பவே நம்ம உஷாராயிடணுங்க. நீ சொல்றதெல்லாம் சரி சாரதா. இருந்தாலும் நம்ம சீதா விஷயத்துல நினைக்கவே கஷ்டமா இருக்கு சாரதா. அதுக்கு இல்லைங்க, இந்த விஷயத்த மறைச்சதும் இல்லாம அதை எப்படி நியாயப்படுத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கல்ல. கீதாவும் சீதாவும் என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா நான் அவங்களை என் வயித்துல பிறந்த பொண்ணுங்களா தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். என் கண்ணு எதிரிலேயே என் பொண்ணுங்க வாழ்க்கை பாழா போறத என்னால பாத்துட்டு எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? சாரதா, சீதா கீதா வாழ்க்கை மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லாம போயிடுமா என்ன? சாரதா, இந்த விஷயத்துல எடுத்தான் கவுத்தான்னு முடிவெடுக்க கூடாது. முள்ளு மேல விழுந்த சேலைய பக்குவமா எடுக்கிற மாதிரி இதை நம்ம கையாளணும். நீங்க சொல்றது எனக்கும் புரியுதுங்க, ஆனா கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. சரி, இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். முதல்ல அவங்களுக்கு போய் டிஃபன் ரெடி பண்ணு. ஐயோ ஆமாங்க, நானும் ஏதோ கோவத்துல டிஃபன் செய்யாம வந்துட்டேன். கீதா வேற பசி பொறுக்க மாட்டா. நான் போய் டிஃபன் பண்ண ஆரம்பிக்கிறேன். போ. ஆனந்த், கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. எஸ் மேடம். இன்னைக்கு என்னோட எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க. மேடம், ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு மேடம். எவ்வளவு முக்கியமான மீட்டிங்கா இருந்தாலும் என்னால அட்டெண்ட் பண்ண முடியாது. அது ப்ளீஸ் போஸ்ட்போன் பண்ணுங்க. மேம், மறுபடியும் எப்போ? ஐ டோன்ட் நோ. டே ஆஃப்டர் டுமாரோ வைங்க. ஓகே மேடம். ஹலோ
வாங்க மகேஷ். லாயர் சார் வரல? பக்கத்துல ஒரு கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரா. ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு கால் பண்ணாரு. ஆமா, என்ன ஏதோ மூட் அவுட்டா இருக்க மாதிரி இருக்கு? அது ஒரு கெட்ட கனவு. கனவா? ம், இவ்ளோ பெரிய கம்பெனியோட எம்டி, அது மட்டும் இல்லாம லாயர், ஒரு கனவுக்கு போய் மூட் அவுட் ஆகுறேன்னு சொல்றீங்க? ஆமா, மூட் அவுட் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன கனவு கண்ட? துர்கா என்ன கத்தியால குத்தி கொலை பண்ற மாதிரி. அது நீ துர்காவை பத்தின யோசனையில படுத்திருப்ப. உன் சப்கான்சியஸ் மைண்ட்ல அது கனவா வந்திருக்கலாம். இதுக்கு போய் மூட் அப்செட் ஆயிட்டு இருக்க? இல்ல மகேஷ், எனக்கு என்னமோ ஏதோ அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. துர்கா விஷயத்துல நீ இந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சித்தர் வேற இப்படி ஆகும்னு சொல்லி பயமுறுத்திட்டு போயிருக்காரு. கனவு வர்றதுக்கான காரணத்தை நீ எவ்வளவோ புக்ல படிச்சிருப்ப. அப்படி இருந்தும் நீ இப்படி பயப்படுறியே, என்ன மேகலா நீ? அது என் புத்திக்கு தெரியுது, மனசுக்கு அப்படி தெரியலையே. முன்னாடி ஒரு தடவை துர்காவுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என் அம்மா பகல்லே அவ முகத்தை பாக்குறதுக்கு பயந்தாங்க. அப்ப அவங்களுக்கு தைரியம் சொன்னவனா. ஆனா இப்போ எனக்கே அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. May I come in? என்ன மேகலா, வாட் இஸ் த ப்ராப்ளம்? பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க. கரெக்ட். என்ன கரெக்ட்? சுடக்கோ கரெக்ட்னு சொன்ன. ஓ, என்ன விஷயம் மேகலா? அது நைட்டு துர்கா என்ன கத்தியால குத்தி கொலை பண்ற மாதிரி ஒரு கனவு. மறுபடியும் சுடுக்கோவா? என்ன மேகலா, ஆஃப்டர் ஆல் ஒரு கனவு, அதுக்கு போய் பயந்து இப்படி அப்செட் ஆகலாமா? வெல் டன். மகேஷ், நாங்க பேசுறதுக்கு சிங் பண்றியா இல்ல நீ போடுற சுடுக்கோக்கு சிங் பண்றியா? அது ரெண்டும் தான் சார், 2 in 1. finished. சார், நீங்க சொன்னதான் நானும் வந்த உடனே மேகலா கிட்ட சொன்னேன். ஆனா மேகலா தான் சித்தரு கனவுன்னு ரொம்ப பயந்து போயிருக்கா. மேகலா, என்ன குழந்தை மாதிரி? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, தைரியமா இரு. நான் தைரியமா இருக்கிறதுக்கு தான் சார் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் என்னால முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய குழப்பமும் தெளிவின்மையும் தான். இதுல ஏதாவது ஒரு முடிச்சா அவுத்து விட்டா கூட போதும், எல்லா முடிச்சும் தானே அவிழ்ந்துடும். ஆமா மேகலா, நீ கனவு பத்தி துர்கா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல, எதுவுமே சொல்லல. குட். மேகலா, நீ ரிலாக்ஸ்டா இருக்கணும், அப்பதான் மேற்கொண்டு நாம இதுல ப்ரொசீட் பண்ண முடியும். மகேஷ், புறப்படலாமா? அப்ப நாங்க வரோம். சார், காஃபி? நோ நோ தேங்க்ஸ். சுடக்கோ கரெக்டான்னு பாரு. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான்.
ஹலோ, ஓகே சார். ஓகே சார். சார் யாரை பார்க்கணும்? உங்க எம்டி மிஸ்டர் விஸ்வநாத்தை பார்க்கணும். சார் இப்பதான் வந்தாரு. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். இதான் நீங்க ஒர்க் பண்ற லட்சணமா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு தடவை சொன்னா புரியாதா உங்களுக்கு? முதல்ல எந்திரிங்க. தெரியலன்னா என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. நாளைக்கு லாஸ்ட் டேட். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அது வந்து Don't give any explanation. எனக்கு மதியானம் லஞ்ச் டைம்க்குள்ள இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணனும். This is my order. Understand? சார், உங்க நேம் என்ன? சுந்தரம். ஓகே சார். சார் உங்களை பார்க்க சுந்தரம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே சார். ஸ்ட்ரைட்டா போய் ரைட். ஓகேமா. சொன்னது புரியுதா? எதுவும் பேசாதீங்க. கீதா ப்ளீஸ், நான் இப்பவே Too பண்ணிடுறேன். fast. ஃபைல்ஸ் இங்க தான் இருக்கு. கையில எடுங்க. May I come in? Yes, come in. வா சுந்தரம். Yes. விஸ்வம், சுந்தரம், சௌக்கியமா எப்படி இருக்கியா? இருக்கிற? எத்தனை நாளாச்சு உன்னை பார்த்து? எத்தனை நாள் இல்லடா, எத்தனை வருஷம் ஆச்சு. சரி உட்காரு. இப்போவாது என்னை பார்க்கணும்னு தோணி இருக்க. அது வரைக்கும் சந்தோஷம். அப்பவும் நான் தானே உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ என்னைய பார்க்க வரலையே. டேய், என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமாடா. நிக்க கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கு. சரி சொல்லு, என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. இப்ப என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க? பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். சென்னையில இருந்து ஒரு வரன் வந்திருக்கு. அது நல்ல இடமா இல்லையான்னு விசாரிச்சு போலான்னு வந்தேன். என்ன பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயமாச்சே. உன் பொண்ணை பார்த்து பல வருஷம் ஆகுதுடா. 7-8 வயசுல பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அவ பேர் கூட நிஷாவோ இல்ல உஷா? நிஷாவே தான். எப்படி கரெக்டா சொன்ன பாத்தியா? Excuse me sir. எஸ், கம் இன் கீதா. நீங்க கேட்ட ஃபைல்ஸ். எஸ், திஸ் ஃபைல் ஒன்லி. இந்த ப்ராஜெக்ட நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவீல்ல? I'll try sir. என்ன ட்ரை பண்றியா? என்னாச்சு கீதா உனக்கு? சொன்ன டேட்ல முடிச்சு கொடுக்கலன்னா நமக்கு தானே கெட்ட பேரு. I'll do my best but நோ எக்ஸ்பிளனேஷன். எனக்கு முடிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? I'll do this sir. குட், யூ மே கோ நவ. என்ன விசு, இந்த பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்றேன்னு சொல்லுச்சு. இப்போ I'll do itன்னு சொல்லுது. செஞ்சு முடிச்சிருமா? சுந்தரம், அவ புத்திசாலி பொண்ணுப்பா. ஓஹோ. சொன்னானா செஞ்சு முடிச்சிருவா. அப்படி ஒரு அப்சர்வேஷன் பவர் இந்த சின்ன வயசுல. ஓஹோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு ஒரு பையனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தது. அந்த பையன் மிரண்டு ஆடி போயிட்டான். அநேகமா அந்த பொண்ணு ட்ரை பண்றேன்னு சொன்னதுக்கு காரணம் அந்த பையனால தான் இருக்குமோ? ஓ அப்படியா? ஆமா, உன் பையன் யூஎஸ்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப என்ன செய்யறான்? டேய், அவன் யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டான்டா. இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறான். அப்படியா? உன் பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. கூப்பிடுப்பா, அவனை பார்க்கணும். கொஞ்சம் இரு. ரிஷியை உள்ள அனுப்புங்க. தேங்க்யூ. பையன் தான் படிப்பு முடிச்சிட்டான்ல, பொறுப்பா அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதுக்கு தாண்டா தயார் பண்ணிட்டு இருக்கேன். கம் இன் சார். கம் இன். என்னடா அப்படி பாக்குற? இல்லப்பா, இவன் தான் என் பையன் ரிஷி. ஹாய் சார். ஹாய். ஹாய் ரிஷி. ஹேய், நோ சார், அவன் என் ஃப்ரெண்டு. ஹலோ அங்கிள் சொல்லு. ஹலோ அங்கிள். ஹலோ. ஹலோ. இவனாப்பா உன் பையன்? ஆமாண்டா, இவன் தான் என் பையன் ரிஷி. என்ன உள்ள வரும்போது மே கமின் சார்னு கேட்டானே, அதை நினைச்சு குழப்ப மாட்டேறியா? அது இல்லப்பா, இப்ப வந்துட்டு போன பொண்ணு ஒரு பையனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருந்ததுன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லப்பா, இந்த பையன் தான்.
நான் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பையன்ல நினைச்சேன். கரெக்ட் சுந்தரம். அவன் என் பையனா இருந்தாலும் அவனும் இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற சாதாரண ஒரு ஸ்டாஃப் தான். அதனாலதான் என் கேபின்குள்ள வரும்போது பர்மிஷன் கேட்டுட்டு வந்தான். என்ன விசு குழப்பற? சுந்தரம், இந்த விஷயத்தை உனக்கு ஆரம்பத்திலேருந்து சொன்னாதான் புரியும். நீ போய் உன் வேலையை பார்ப்போம். ஓகே டன். என் பையன் யுஎஸ்ல படிச்சு வளர்ந்தானே தவிர பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நான் எடுத்த முடிவு சரிதானே? இல்ல விசு, உன் பையன் விஷயத்துல நீ தப்பான முடிவை எடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சுந்தரம், ரிஷி இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்லாவே மாறிட்டான். கீதா அவனை மாத்திட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் இடத்துல இருந்து இந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ண போறோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன்னோட நம்பிக்கையை நான் குறை சொல்லல. உனக்கு அப்புறம் உன் பையன் இந்த சீட்ல உட்காரும் போது உனக்கு கிடைக்கிற மரியாதை அவனுக்கும் கிடைக்கணும்ல. அத நீ யோசிச்சு பாத்தியா? நாளைக்கு உன் பையன் இந்த ஆபீஸ்க்கு முதலாளியா வர போறவன். 4 பேருக்கு முன்னால அந்த பொண்ணு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருந்தா நாளைக்கு யாரும் உன் பையனை மதிப்பாங்க? எனக்கு என்னமோ உன் மகனை வெளியே எங்கேயாவது ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிருக்கலாமோன்னு தோணுது. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். தப்பா எதுவும் நினைச்சுக்காத. நான் வரேன். ஓகேடா, நோ ப்ராப்ளம். நான் கிளம்புறேன். பாப்பா அப்புறம். ஓகே விசு.